ரெஸ்டாரண்டோட ஓனர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி ஃபுட் ஈட்டிங் கான்செப்ட் வந்து இந்த நீர்மோர், வாழைத்தண்டு சூப், தூதுவளை சூப், முருங்கைக்கால பண்ணிருக்கிற கோலா உருண்டை, சீஸ் பால்ஸ் வித் கருவேப்பிலை சட்னி அண்ட் கெச்சப் கொடுத்துருக்காங்க. இப்போ உளுந்துல வடை பண்ணிருக்காங்க. அமிர்தம் ஸ்பெஷல் மீல்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது தூய மல்லி ரைஸ். டைப் ஆஃப் மினி மீல்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஒன்னு வந்து தூய மல்லி ரைஸ்ல பண்ண, ஒன்னு வந்து திணை சாமை வரகு, திணை பாயசம், பருத்தி பால், அடுத்தது வந்து மஞ்சள் பால் வந்து சுக்குமல்லி காஃபி. எல்லாரும் சாப்பிட சொல்லுங்க. மெயினா கொரோனாக்கு அப்புறம் தான் அந்த மில்லட்டோட அவேர்னஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய இருந்து. அமிர்தம் இயற்கை உணவகத்துல இருக்கும், அண்ணா நகர்ல இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உமா இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். லெட்ஸ் கோ. தேங்க்யூ. நல்லா இருக்கேன். சரியா தமிழ் வினோத். இவங்க தான் உமா, இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். ஹெல்த்தி ஃபுட் ஈட்டிங் கான்செப்ட் வந்து இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல. இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். The door, hold the door. Yeah. காலையில வந்துனா 3:30. அந்த நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணாம ஒரு வெஜ் ஃபுட் அப்படி தரணும்னு மெனு ஆன்லைன்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. இந்த மெனு எல்லாமே இவங்களோட ஓன் ரெசிபி அவங்க கியூரேட் பண்ணி எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்ன்ற வகையில அவங்க அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய டெஸ்ட் பண்ணி எது வந்து கரெக்டா நல்ல டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியான முறையில டேஸ்டாவும் இருக்கும்ன்றத காட்டுறதுக்காக she herself did that. உமாவுடைய பொடி மசாலா எல்லாமே அவங்க ஓனா அரைக்கிற ப்ரிப்பரேஷன் எல்லாம், ஆல் தி இன்கிரீடியன்ட்ஸ். So Uma, you can tell them about your. Okay, first நாங்க வந்து வெல்கம் ட்ரிங்காவே நீர்மோர் இல்லைன்னா பானகம் தான் கொடுப்போம். ஸோ இது எதுக்குன்னா உடம்பு குளிர்ச்சிக்கு, அதுவும் இந்த சம்மருக்குலாம் வந்து குளிர்ச்சிக்காக கொடுக்கறது. பானகம் வந்து யூஸ்வலா அது வந்து எதுக்குன்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் எதர் நீர்மோர் ஆர் பானகம் வந்து வெல்கம் ட்ரிங்கா கொடுப்போம். சரி. ஸோ இந்த சூப், இந்த மெனு வந்து எப்படி டிசைன் பண்ணோம்னா நம்ம பாரம்பரிய இதுவும் மாறாம அதே டைம்ல ஹெல்த்தியாவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணது. ரெண்டாவது என்னோட இதுல எதுவுமே ஒயிட் சுகர், மைதா, சோடா உப்பு, அந்த இது எந்த ஐட்டமுமே இருக்காது. அதாவது 5 whites we avoid. மோஸ்டா எல்லாமே இருக்கு. இது அஜினமோட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ இப்ப சூப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே கிரீம்லாம் ஆட் பண்ண மாட்டேன். அதோட தனித்துவம் மாறாம அப்படியே கொடுக்குறதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முருங்கை மல்லி சாறுன்னா அது வந்து தண்ணியா தான் இருக்கும். சோ அதுல வந்து கிரீமியா இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சோ அதோட என்ன இன்கிரீடியன்ட்டோ அதை அப்படியே போட்டு கொடுக்கறது தான் அந்த சூப்பு. சோ எல்லாமே வந்து அப்படி டிசைன் பண்ணதுதான். சோ பட் அதே வந்து எல்லாரும் வந்து லைக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அதுக்காக வந்து இது பண்ணதுதான். சில டிஷஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட் சீஸ் பால்ஸ் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லிக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா மில்லட்லயே திணையில பண்றது. ஸோ அதுல வந்து சீஸ் பால்ஸ் வந்து அது உண்மையிலே கிட்ஸ் விரும்புவாங்க. அது மாதிரி மில்லட் நூடுல்ஸ் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லிக்காக அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி எங்களோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து வடை. சோ இதெல்லாம் வந்து கருப்பு உளுந்து வந்து யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாமே ஒயிட்டுக்கு மாறிட்டோம், பாலிஷ்டு. அதாவது எல்லாருமே மாறினது எல்லாமே பாலிஷ்டுக்கு மாறிட்டோம். சோ அந்த வந்து அந்த தொழியோட இருக்கிற அந்த இதை இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். சோ அதனால வந்து நாங்க வந்து கருப்பு உளுந்து வடை, நார்மல் வடை இல்லாம கருப்பு உளுந்து வடை, அதே மாதிரி காராமணி எல்லாம் வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம். காராமணி, கீரை வடை, சோ அந்த மாதிரி வந்து டிஃபரெண்டா கொடுத்தோம். அது மாதிரி பக்கோடான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ராகி முருங்கைக்கீரை பக்கோடா, அப்புறம் கம்புலயே வெஜிடபிள் பக்கோடா, இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ அது மாதிரி மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் என்னன்னா, எதுக்காக ஸ்பெஷல் மீல்ஸ் போட்டுக்கோம்னா நாங்க வந்து கொடுக்குற அரிசி வந்து தூய மல்லி அரிசி. அது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரெடிஷனல் ரைஸ். சோ அதுலதான் நாங்க வந்து மீல்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது தட் இஸ் அன்பாலிஷ்ட் ரைஸ் அண்ட் ஆல்சோ ஓல்டஸ்ட் ட்ரெடிஷனல் ரைஸ். அதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் யூ கேன் கூகுள் இட். அதுல பாத்தீங்கன்னா மெயினா வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு அதுல. அண்ட் நர்வ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நல்லது. ரெகுலரா எடுக்கும் போது நர்வ் ப்ராப்ளம்ஸ், பின்னாடி பேக் பெயின் எல்லாம் வர்றவங்க வந்து அது கண்டிப்பா சாப்பிடணும். அது மாதிரி மினி மீல்ஸ் வந்து ஃபுல்லாவே மில்லட்ஸ்ல, சிறுதானியத்துல கொடுக்குறோம். பிரியாணி வந்து ஜீரக சம்பால கொடுக்குறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து மில்லட்ஸ்ல அதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்து இது பண்ணது. அப்புறம் ஈவினிங் டிஃபன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எதர் ட்ரெடிஷனல் ரைஸ் இல்லைன்னா மில்லட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் வெரைட்டியா நாங்க வந்து கொடுக்குறோம். டெய்லி லஞ்ச் மீல்ஸ் இருக்கா? டெய்லி மீல்ஸ் இருக்கு. மாறுமா? டெய்லி பொரியல் இது மட்டும்தான் மாறும். ரைஸ் வந்து தூயமல்லி ரைஸ். ஓகே. சோ
ஸோ அதே மாதிரி நீங்க இஃப் யூ கோ ஃபார் அ டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து எய்தர் குலோப் ஜாமுன் கொடுப்பாங்க, இல்லைன்னா கேக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நாங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து அதுலயே பொங்கல், கருப்பட்டியில திணை பொங்கல் கொடுக்குறோம், உளுந்தங்களி, வெந்தயக்களி, இதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த இது வந்து நாங்க கம்பு கேசரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டெசர்ட்டா கொடுக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு பெவரேஜஸ் பாத்தீங்கன்னா வந்து சுக்குமல்லி காஃபி எல்லாம் வந்து ஈவன் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏப்பம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரைட் குடிக்கிறோம், இல்லைன்னா பெப்சி வில் ஹேவ் இட். பட் நான் வந்து சொல்றது சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் ஏப்பம் வரும். இது டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு அது நல்லது. அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு மஞ்சள் பால், அது வந்து கோல்டன் மில்க் சொல்லுவாங்க. அது நம்ம வீட்லயே போட்டு குடிக்கலாம், பட் யாரும் குடிக்கிறது இல்ல, அதனால வீல் கிவ் இட் குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்கா, அதெல்லாம் ஈவினிங்ஸ்ல கிடைக்கும். வீட் பிரெட்ஸ் எல்லாமே ஈவினிங் கிடைக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அகைன் மல்டிகிரெயின்ல இதுல பண்றது அந்த மாதிரி. ராகில நிறைய நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி. இதுதான் எங்களோட மெனு ஐட்டம். எல்லாம் வரட்டும். இப்ப நம்ம பார்க்கலாம் நீர்மோர். இருக்கா? வாழைத்தண்டு சூப், தூதுவளை சூப். மைல்டான ஒரு வாழைத்தண்டு ஃபிளேவர் வருது, நல்ல தண்ணியா இருக்கு, உள்ள குடிக்கும் போது இதமா இருக்கு. இது தூதுவளை சூப், கோல்டு இருமல் எல்லாத்துக்கும் நல்லதுன்னாங்க. ஒரு மென்தால் எஃபெக்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா தண்ணியா இருக்கு, சூப் தண்ணியா தான் இருக்கும். தூதுவளைன்ற இலை, எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் ஃப்ரீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹெல்த் கான்ஷியஸ், திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் யூ. கண்டிப்பா இங்க வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லா விதமான மில்லட்ஸ் அண்ட் ஹெல்த்தி கிரெயின்ஸ் வந்து நீங்க டேஸ்ட் பண்ண முடியும். ஒரு டெலிஷியஸ் வேல அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கியூரேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அண்ணா நகர்ல இருக்கிற அமிர்தமுக்கு வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. முருங்கைக்கால பண்ணிருக்கிற கோலா உருண்டை வித் தேங்காய் சட்னி, நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாக்குறதுக்கு. உள்ள பாருங்க, நீங்க இந்த மாதிரி பாத்திருக்கே மாட்டீங்க. ஹை இன் ஃபைபர், முருங்கைக்காய் வந்து ஹை இன் ஃபைபர், நல்ல வாசனை, முருங்கைக்காய் வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது கொத்தமல்லி சட்னி, சாரி கருவேப்பிலையா, சீஸ் பால்ஸ் வித் கருவேப்பிலை சட்னி அண்ட் கெச்சப் கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்காக இது வந்து கிரியேட் பண்ண ஐட்டம். ஏன்னா கிட்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம டைரக்ட் ஃபார்ம்ல கொடுத்தா சாப்பிட யோசிப்பாங்க இல்லையா, அதனால இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு கலர் பாக்குறதுக்கு. மேல கிறிஸ்பியா இருக்கு, நல்லா சீஸியா இருக்கு. நல்லா என்ன மில்லட்? ஃபாக்ஸ் டெயில் மில்லட், நல்ல சீஸியா இருக்கு. Try this one. சூப்பரா இருக்கு. Try with the ketchup, please. Try. If you don't like, keep it. It's okay. Try. இந்தா இதுல ட்ரை பண்ணு. Try the small piece. அது எடுங்க. உளுந்து வடை. Try the small. கருப்பு உளுந்து வடை இல்லையா? கருப்பு உளுந்துல வடை பண்ணிருக்காங்க. முழு உளுந்து இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அப்படியே அரைச்சதுனால இந்த கலர்ல இருக்கு கருப்பு உளுந்து. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்றாங்க. எடுத்து பார்க்கலாம். மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கு. எக்ஸாக்டா அப்படி வடையோட டெக்ஸ்சர் தான் இது, யாருக்கும் தெரியாது இது இல்லைன்னு சொன்னா. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சூடா இருக்கு, பயங்கர சூடா, சுட வந்திருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ்ல வந்து மீல்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மினி மீல்ஸ் வந்து தராங்க உங்களுக்கு. அமிர்தம் ஸ்பெஷல் மீல்ஸ், இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது தூய மல்லி ரைஸ், சாம்பார் இருக்கு, ரசம், வத்த குழம்பு, பூசணிக்காய் கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல், கருவேப்பிலை தொக்கு, துவையல், திணை பாயசம். பாயசமும் இந்த பொரியலும் மாறும், தயிர் அப்பளம் அஃப்கோர்ஸ் இருக்கும், இந்த மூணு எப்பவுமே இருக்கும். இந்த ரைஸோடைய ஸ்பெஷாலிட்டி தான் இதோடைய ஹைலைட். டைப் ஆஃப் மினி மீல்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஒன்று வந்து தூய மல்லி ரைஸ்ல பண்ண பிசிபெலாபாத், லெமன் ரைஸ், தயிர் சாதம், அந்த துவையல், ஸ்வீட்டு, 2 பொரியல் இருக்கு. பொரியல் அஃப்கோர்ஸ் அன்னைக்கு டே ஆஃப் த பொரியல் மாறும் வித் அப்பளம்.
அடுத்தது மல்டி கிரெயின் மல்டி மில்லட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து திணை, சாமை, வரகு. இது பிசிபேலா, இது லெமன் ரைஸ் அண்ட் தயிர் சாதம். The same accompaniments go along with it. லெமன் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த ரைஸ் வந்து வேற ரைஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. நார்மலா நம்ம வீட்டில் ஒரு பச்சரிசியில லெமன் ரைஸ் பண்ணுவோம்ல, அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காரமா இல்லை, கரெக்டான காரம் உப்பு எல்லாம் இருக்கு. இது அவங்களுடைய சாம்பார் சாதம். வீட்டில் எப்படி நம்ம ஒரு கேரட் போட்டு சாம்பார் பண்ணுவோமோ அதோட எக்ஸாக்ட் ஃபிளேவர் இருக்கு. அண்ட் தயிர் சாதம் இங்க இருக்கு. தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு, கிரீமியா இருக்கு. வீட்டுல நம்ம எப்படி பசஞ்சு தாளிப்போமோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இதுல எல்லாமே வந்து ஒரு வீட்டுல சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கு எனக்கு. திணையில பண்ண சாம்பார் சாதம். அஃப்கோர்ஸ் திணைக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், அது நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும். பட் இஃப் யூ கெட் யூஸ்ட் டு தட், தி டேஸ்ட் இஸ் குட். சுவையா இருக்கு, ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. தயிர் சாதம் வீட்டுல பண்ற மாதிரி நல்லா கிரீமியா சூப்பரா இருக்கு. கருவேப்பிலை பொடி மீல்ஸ் கொடுத்தாங்க, அதை ட்ரை பண்ண சொன்னாங்க. நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடணும். அவங்க நெய் போட மாட்டாங்க, நல்லெண்ணெய் தான் போடுறாங்க. இன்னொருத்துக்கு தரலாம். பாயசம் நம்மளோட மீல்ஸ்ல கொடுத்தாங்க. இது ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அது ஃபேமஸா இருக்குன்றதுனால அது ஒரு டிஷ்ஷாவே ஆட் பண்ணிட்டாங்க அவங்களோட ரெசார்ட்ல. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ். நமக்கு யூஸ்வலா நான் ஸ்வீட் அதிகமா சாப்பிட மாட்டேன், எனக்கே திருப்பி இன்னொரு கப் சாப்பிடணுன்ற அளவுக்கு ஆசையா இருக்கு. ஸோ ரொம்ப வெரி டேஸ்டி. தேங்க்யூ. எதனால இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. மெயினாக கொரோனாக்கு அப்புறம் தான் அந்த மில்லட்டோட அவேர்னஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு மில்லட்ஸ் வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லிக் கொடுக்கும்போது, ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இதே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ பிஸ்னஸ், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி இதே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக தானே இருக்குது, நல்லது தானே கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 years டைம் எடுத்துக்கிட்டோம். உடனேலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. 2 years டைம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து, அப்புறம் இங்கே ட்ரையல் பார்த்து, நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் மெனு ப்ரிப்பேர் பண்ணோம். மெனு ப்ரிப்பேர் பண்ணதே வி டுக் லாட் ஆஃப் டைம். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து மில்லட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாலாம் அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியாது. அது வந்து டேஸ்டியாகவும் கொண்டு வரணும், மக்களுக்கு பிடிக்கவும் செய்யணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்றதுன்னு யோசிச்சு நிறைய மெனு ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஓரளவு செட்டில்டு ஸ்டாண்டர்ட் மெனு. அம்மா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வெளியில கடையில வாங்கி சமைக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்ப நான் வந்து வேலைக்கு போறேன், எனக்கு டைம் இல்ல, நான் ஒரு அம்மா வீட்டுல நான் பசங்களை பாத்துக்கிறேன், எனக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும், நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன்னா நான் பாட்டுக்கு டக்குன்னு வந்தோமா இந்த இப்படி ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோமா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவங்க அது இல்லாம அவங்க வந்து ஸ்விக்கில இருக்கு, ஜொமேட்டோல இருக்கு, டன்சோல இருக்காங்க. சோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஆப்ஷன் கிடைக்குது. அவங்க இவ்வளவு நேரம் டிராபிக்ல வந்து, இப்ப நான் ஊருக்கு வந்த பிறகு தான் பாக்குறேன் பாதி நேரம் மக்கள் வாழ்க்கை வந்து டிராபிக்லயே போயிருது. சோ இப்ப இவங்கள மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இந்த குழம்பு கிளம்பு எல்லாம் வாரத்துக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சோ விச் இஸ் வெரி குட். நாங்க போறது இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கும் போது, இப்ப உமா சொன்ன மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்க ஒரு சின்ன கோலம் போட்டிருந்தாலும் there is a story behind it. என்னைக்கு நம்மள ஒரு பதார்த்தமும் ஒரு ஸ்டோரியோட வருதோ அதுக்கு நிறைய ஒரு பிரயத்தனம் பின்னாடி பட்டா மட்டும்தான் வருது. அது படிப்புனாலும் சரி, இப்ப சாப்பிட்ற விஷயம்னாலும் சரி, அந்த தைரியமா பண்ணதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். நான் சைந்தவிட்ட சொன்னது என்னன்னா, எந்த கடையில, சில கடையில மட்டும்தான் நான் போய் சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க கொடுக்குற தண்ணியை நம்புவேன், ப்ரிப்பரேஷனை நம்புவேன், அவங்க யாரு நம்மளுக்கு அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சிடும். அப்படி ஆஃபன் கோ டு பிளேஸா இது டெஃபினட்டா மாறுறதுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்னா ஒன்னொன்னு பார்த்து அவங்க செஞ்சிருக்காங்க. எதையுமே வந்து ஒரு ரொம்ப தூக்கலாவோ அந்த மாதிரி இல்லாம மைல்டா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து ஒரு அடுத்த சாய்ஸ். ஏன் 2 பேரும் வேலைக்கு போகும்போது இதுதான் பெட்டர் சாய்ஸ் அவங்க 2 பேருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரெட் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்கன்னா கூட
ஃபார் த ஐடிக்கு போறவங்க இதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு, சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வெயிட்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஃபெமிலியரா இருக்காங்க இந்த என்டையர் டாபிக் அண்ட் மெனுல. அவங்க வந்து நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க. சோ இப்ப நான் உள்ள வரும்போது இது என்னன்னு எனக்கு தெரியலன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உமா மட்டும் இல்ல, மத்தவங்களுமே தேனோ இது இப்படி வாங்குங்க மேடம், இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது இதோட காம்பினேஷன் நல்லா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் அந்த தமிழ் பாரம்பரியத்தை புரிஞ்சவங்க உள்ள இருக்கிறாங்கன்றது இட் ஆட்ஸ் அன் அட்வான்டேஜ் டு த என்டையர் என்டிட்டி. ஆமா, அது வந்து ஸ்டார்ட் பண்ற நீர்மோர்ல இருந்து வெல்கம் வந்து பாட்டி கொடுக்குற ஐயா அம்மன் தான் கூப்பிடுவாங்க. சோ அது ஒரு மரியாதைக்காக நாங்க கூப்பிட சொன்னதுனால சோ அதனாலதான் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்ல ஐயான்னு கூப்பிடுவாங்க. அந்த நீர்மோர் கூட நம்ம பாட்டி குடுக்கற நீர்மோர் மாதிரி இருக்கு. பழையதுல பண்ண அது வந்து அப்படி டெக்ஸ்டர் அப்படி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க இங்க வந்து சாப்பிட்டுருந்தாங்க. என்னோட டியர் ஃப்ரெண்ட் உமாக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்து ஒரு வாட்டியாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ காலேஜ்ல படிச்சதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. இன்னைக்கு இப்படி ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கால, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. So I'm very honored to be here with Uma. I am also very happy. Sainthavi வந்து என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட்டிருக்கா, ஃபேமிலியோட அதுவும் வந்திருக்கான்னு போது I am so happy because after nearly 20 years, more than 20 years அப்புறம் நாங்க வந்து மீட் பண்றோம். Really happy. வாட்ஸ்அப்ல chat பண்றது இது பண்றதோட சரி, இன்னைக்கு மீட் பண்ணதுல I am very impressed. Thank you. Thank you. Thank you so much. Thanks. ராகி பனங்கற்கண்டு போட்ட ப்ரௌனி அப்படியே ப்ரௌனி கன்சிஸ்டன்சிலே இருக்கு டெக்ஸ்சர்ல. ராகி நீ சொன்னதான் தெரியும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பருத்தி பால்னா காட்டன் சீட்ல பண்ற பால், உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இங்க வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இவங்க வந்து டெசர்ட் காஃபி மாதிரி இப்படி தராங்க. அது வந்து பியூட்டிஃபுல் டச் தட் தேர் கிவிங் இட் இந்த டபரா செட். அடுத்தது வந்து மஞ்சள் பால் வந்து பனங்கற்கண்டு போட்டு மஞ்சள் போட்டு அந்த இப்போ கோல்டு காஃப்லாம் வந்ததுன்னா அவங்க குடிக்கிறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அது ரொம்ப டர்மரிக் லாட்டே அப்படின்னு விற்கிறாங்கல்ல, அதுதான் இது. அண்ட் சுக்குமல்லி காஃபி எல்லாரும் சாப்பிடுற சுக்கு மல்லி காஃபி. டிப்பிக்கலா காஃபி தூள் இருக்கு, சுக்கு இருக்கு, மல்லி இருக்கு. இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபார் டைஜஷன். அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். அது இந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க டேபிள் அடியில. அம்மா கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமிர்தம் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட். Thank you guys for watching this video.